ஹாய் நண்பர்களே, பிஎஃப் கணக்கில் இருந்து தானாகவே வங்கி அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகும் பணம், இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வருங்கால வைப்பு நிதியினை தொழிலாளர்கள் சிரமமின்றி பெறும் வகையில் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு வருது. தற்போது யூபிஐ மூலமாகவும் பெரும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் தற்போது செயல்படாமல் உள்ள பிஎஃப் கணக்கிலிருந்து தானாகவே வங்கி அக்கௌண்டிற்கு பணம் டெபாசிட் ஆகும் வசதியினை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. இபிஎஃப்ஓ எனப்படும் வருங்கால வைப்பு நிதி தொழிலாளர்களின் எதிர்கால சேமிப்பு திட்டமா இருக்கு. ஊழியர்களின் சம்பள தொகையில 12% பிஎஃப் தொகைக்கு பிடித்தம் செய்யப்படுது. இதே அளவுள்ள தொகையை ஊழியரின் பிஎஃப் கணக்குல நிறுவனமும் செலுத்தணும். இந்த பிஎஃப் கணக்குல உள்ள தொகைக்கு ஆண்டுக்கு 8.25% வட்டி அளிக்கப்படும். ஊழியர்களுக்கான மறைமுக சேமிப்பு திட்டமாக இருப்பதால இது அவர்களின் ஓய்வு காலத்துல பெரிய பயனுள்ளதா இருக்கும். பிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை மருத்துவ செலவுகள், வீடு கட்ட, திருமணம் போன்ற காரணங்களுக்காக குறிப்பிட்ட சதவீதம் எடுத்துக்கொள்ளவும் வழிவகை செஞ்சிருக்காங்க. இதனை பயன்படுத்தி ஊழியர்கள் பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள முடியும். வருங்கால வைப்பு நிதியில இருந்து பணத்தை திரும்ப பெறுவதில் தற்போது எளிய வழிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. யூபிஐ வழியாகவே பணம் எடுக்கும் அளவிற்கு எளிமைப்படுத்தியிருக்காங்க. இது வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெறுவதில் இருந்த தேவையற்ற சிரமங்களை குறைப்பதாக இருக்கு. இபிஎஃப்ஓவில் பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் செயல்படாத பிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை சந்தாதாரர்கள் உரிமை கோராவிட்டாலும் அவர்களது வங்கி கணக்கிற்கே நேரடியாக வரவு வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது குறைந்த அளவு இருப்பு கொண்ட 7 லட்சம் இபிஎஃப்ஓ கணக்குகளில் உள்ள தொகையை எவ்வித விண்ணப்பமும் இன்றி நேரடியாக சந்தாதாரரின் வங்கி கணக்கிற்கு தானாகவே திருப்பி அனுப்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் பல ஆண்டுகளாக உரிமை கோரப்படாமல் இருக்கும் சிறு தொகையை திரும்ப வழங்கும் முக்கிய நடவடிக்கையை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் மேற்கொண்டிருக்காங்க. இதன்படி 7 லட்சத்திற்கும் அதிகமான செயல் இழந்த கணக்குகளில் உள்ள நிதி எந்தவித விண்ணப்பமும் இல்லாமல் நேரடியாக சந்தாதாரரின் வங்கி கணக்கிற்கு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 1000 ரூபாய்க்கு குறைவாக இருப்பு வைத்துக்கொண்டு நீண்ட காலமாக செயல்பாடு இல்லாத 7.16 லட்சம் கணக்குகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த கணக்குகளில் உள்ள தொகையை சம்பந்தப்பட்ட ஆதார் கணக்குடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் தானாகவே வரவு வைக்கும் பணியை தொடங்கியிருக்காங்க. இந்த நடைமுறைக்காக சந்தாதாரர்கள் எந்த ஒரு படிவத்தையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆபீஸுக்கும் நேரில் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தாதாரர்கள் உயிரிழந்து இருந்தால் அவர்களின் வாரிசுகள் அல்லது நாமினிகளுக்கு முறையாக ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு பிஎஃப் கணக்கிற்கு 36 மாதங்கள் பங்களிப்பு வரவில்லை என்றால் அது செயல் இழந்த கணக்கு என்று கருதப்படுது. வேலை மாற்றம், ஓய்வு அல்லது சிறு தொகை என்பதால் கவனமின்மை ஆகியவை காரணங்களால் இவ்வளவு கணக்குகள் தேக்கமடைந்து இருப்பதாக அதிகாரிகள் சொல்றாங்க. மொத்தம் 31.86 லட்சம் இபிஎஃப்ஓ கணக்குகள் செயல்படாமல் இருப்பதாகவும் இவற்றில் மொத்தம் 10,903 கோடி வைப்பு தொகை உள்ளது என்றும் தரவுகள் சொல்லுது. அதனால பிஎஃப் கணக்கு இருந்து அது செயல்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் அவங்களுக்கு தானாகவே டெபாசிட் செய்யப்படுவதாக இந்த செய்தி சொல்லுது. நன்றி.